ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு பெருவிழா மகிழ்ச்சியிலே நாம் கூடியிருக்கிறோம். இந்த மகிழ்ச்சியை நாம் ஒருவர் இயேசு பிறந்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை கரம் கட்டி நாம் வாழ்த்துக்களாக உங்க எல்லாருக்கும் ஒரு யோசனை வந்திருக்கோம். பிறந்த நாள் அப்படி கொண்டாடணும் அப்படின்னு சொன்ன உடனே கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னா நைட்டு ஒரு 12 மணிக்கு தான் பூசை வைக்கணும், அப்படி வச்சா தானே நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். வந்த உடனே நிறைய பேருடைய முகத்தில் அப்படி இருக்கும்போது போலவே எனக்கு தோணும். ஆனா உண்மையிலேயே இயேசுடைய பிறப்பு பெருவிழா மேலை நாடுகள்லாம் எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை நெட்டில் மற்ற இடங்கள்லாம் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கெல்லாம் முடிச்சிருக்கிறதே இல்லை. நம்மள மாதிரி 12 மணிக்கு தான் கொண்டாடணும், 12 மணிக்கு தான் பிரசவ வலி வருது, அந்த நேரம் தான் இயேசு பிறப்பார் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க ஏற்கனவே கொண்டாடி முடிச்சு தூங்கியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய டைம் லைபிளை. ஆனால் நாம் எப்போதுமே கொண்டாடணும் அப்படின்னு சொன்னால் அந்த இரவில் விழித்திருப்பது அது ஒரு பெரும் மகிழ்ச்சி. அவ்வளோதான், ஒரு மாபெரும் கொண்டாட்டம், ஒரு மகிழ்ச்சி. மற்ற நாட்களை விடவும் இந்த நாட்களில் பங்கெடுக்கக்கூடிய இந்த வழிபாட்டு கொண்டாட்டம் என்பது மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு கொண்டாட்டம். வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை பூசை வருமோ அதுபோல ஒரு திருப்பலி தான். ஆனால் இந்த திருப்பலிக்கு இருக்கக்கூடிய மகிமை, சிறப்பு என்று சொல்லுகிற போது இயேசுடைய பிறப்புக்கான ஒரு பெரிய கொண்டாட்டம், ஒரு மிகப்பெரிய தயாரிப்பு. நிச்சயமா நம்ம ஊர்லயும் அந்த தயாரிப்பு நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இருந்த பங்குகளில் இப்ப இருக்கக்கூடிய பங்குலையும் என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா எல்லார் வீடையும் சந்திச்சு மந்திரிச்சிருக்கிறோம். எல்லார் வீட்லையும் சின்ன சின்ன குடில் போட்டிருக்கிறாங்க. குடில் போட முடியாதவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஏசுனாரு சூசேப்பர், மரியாள் 2-3 பேரை மட்டுமே வச்சு ஒரு சின்ன குடில் போல அவங்க இருக்கக்கூடிய இடத்திற்குள்ளாக வைத்திருக்கிறார்கள். எல்லாரும் வீட்லையும் ஸ்டார் போட்டிருக்கிறாங்க. ஆண்டவருடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கான தயாரிப்பாக ஒரு நீண்ட தயாரிப்பு செய்யப்பட்டிருக்கிறார். திருச்சபை வழிபாட்டு காலத்தில் 4 வாரங்களை திருவருகை காலம் என்று கொடுத்து கொண்டாடி தயாரிப்பு செய்து மிகுந்த தயாரிப்போடு நம்மை ஈடுபடுத்தி இந்த விழாவிற்கான தயாரிப்பு செய்திருக்கிறார். இப்படி எல்லா கொண்டாட்டத்தையும் பார்த்து முடித்து அந்த கொண்டாட்டத்தினுடைய நிறைவில் தான் நாம் இங்கே இருக்கிறோம். கோயிலுக்குள்ள வந்த உடனே வெளியே நீங்க செய்திருக்கக்கூடிய குடில் அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. கொஞ்சம் இடம் ஆனால் நிறைய மெனக்கிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப அற்புதமா அதுல இந்த நீர் ஊற்று வர்றது போல வச்சு அதற்காக நிறைய நேரத்தை செலவழிச்சிருக்கிறாங்க, தயாரிப்பு செஞ்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதுல குறிப்பா அந்த தண்ணி சேரக்கூடிய இடம் கடல் தண்ணி மாதிரி போறதுக்காக உள்ள பெயிண்டெல்லாம் அடிச்சு என்னாட்டாக நினைக்கிறீங்க. அதனால கரம் தட்டி ஒருத்தர் பாட்டு ரொம்ப அற்புதமாக சொல்லிக்கிறீங்க. ஒன்றுடையும் பார்க்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த மகிழ்ச்சியின் கொண்டாட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை தியானிக்கிற போது இடையர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த செய்தி அல்லது இடையர்கள் கண்டு வியந்த அந்த பேரொழியை குறித்து நாம் தியானிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். குறிப்பா இடையர்கள் இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். இறைவார்த்தை 8:9 வாசித்து பார்க்கிறோம். இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது
ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. இந்த ஆண்டவரின் மாட்சி அப்படிங்கிறத பழைய மொழிபெயர்ப்புல எப்படி இருக்குன்னு சொன்னா விண்ணொளி என்று சொல்லப்பட்டிருக்கும். விண்ணொளி, விண்ணகத்தினுடைய ஒளி என்கிற ஒரு வார்த்தையில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி. உங்களுக்கு ஒளியில் நடக்கிறது பிடிக்குமா, இருளில் நடக்கிறது பிடிக்குமா? ஒளி பிடிக்குமா, இருள் பிடிக்குமா? எப்போதுமே ஒளியில் இருக்கிறதா பிடிக்கும். எப்போதுமே ஒளியில தான் இருக்கணும்னு நினைக்கிறவங்க எதிர்பார்ப்போம். தூங்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா? ஆனா எப்போதுமே ஒளியில இருக்கிறோம் நாம. நீங்க நினைச்சு பார்த்தாலும் பாருங்களேன், பகல்லையும் கூட சில வீட்டுக்கு போனா லைட் இல்லாத வீடு எந்த வீடு இருக்குன்னு பாருங்களேன். அன்னைக்கு பகல்ல போயிருப்போம், அங்கேயும் கட்டாயமா லைட்டை போட்டுட்டு தான் உட்காந்துக்கிறாங்க. அந்த நேரத்தில் கூட நம்ம லைட் இல்லாமல் இருக்க முடியல, ஒளி இல்லாமல் இருக்க முடியாது. நான் ஒளி இல்லாம இத்தனை வருஷம் வாழ்ந்துருவேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா இந்தியாவில் நிறைய இடத்துல ஒளி இல்லாம நிறைய இடங்கள் இருக்கு. நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி 2006 அப்போ பீகாருக்கு போயிருந்தேன். எங்க அண்ணன் ஒருத்தர் அங்க பகல்பூர் டைஸ்ல ஃபாதரா இருக்கிறாங்க. அவங்க பணி செய்யக்கூடிய இடத்துக்கு போயிருந்தேன். அங்க போனா கரண்டே கிடையாது, ஒளியே கிடையாது. எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா எப்படி லைன்லாம் எடுத்துக்கிறீங்க, அதெல்லாம் என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டா அவர் சொன்னாரு, லைட் எல்லாம் இருக்கு, ஆனா நைட்டோட நைட்ல கரண்ட் வயரை கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்ப என்ன செய்வீங்க? எங்க கேம்பஸ்ல ஜெனரேட்டர் ஓடும். அப்ப எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் ஜெனரேட்டர் ஓடுது? சாயங்காலம் 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் ஜெனரேட்டர் ஓடுது. அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுக்கிடணும், அவ்வளவுதான். எனக்கு ஒரு 10 நாள் அங்கே தங்கியிருந்தேன். 10 நாள் அவங்களோட பேசிட்டு இருக்கும்போது ஒன்னொன்னு வியப்பா இருக்கு. அவங்க பேசிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு மிஷன் பிளேஸ், அதாவது பணி செய்யக்கூடிய ஒரு காட்டு பகுதியில் அவங்க கூடியிருக்கிறாங்க. அப்போ ஒளியே இல்லை, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஜெனரேட்டர் மட்டும் தான் வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஃபாதர்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, பேசிட்டு இருக்கும்போது, நாங்க தான் வருஷத்துக்கு ஒரு தடவை வெளிநாட்டு போயிட்டு வந்துருவோமே. நாங்க எங்க போயிட்டு வருவீங்க? வெளிநாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போவாங்க. எங்க பெரியப்பா வீட்டுக்கு, எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டு போகக்கூடிய இடத்த பேர் அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவோங்கிறாங்க. ஏன்னு சொன்னா இங்க கரண்டே போவாது அப்படிங்கிறது அவங்களுடைய நினைப்பு. அன்பார்ந்தவர்களே, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு 10 நாளைக்கு பிறகுதான் நான் அப்படியே ட்ரெயின் ஏறி வரும்போது தான் அப்படியே ஒவ்வொரு மாநிலமா கடந்து வருகிற போதுதான் ஒளியே பார்த்து முடிச்சுட்டீங்களேன். அப்படி வாழுகிற மனிதர்களை இன்னைக்கு நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாம ஒளியைத்தான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். ஒளி இல்லாம நீங்க வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்திருக்கு. சில வீடுகள்லாம் பாருங்க, சில கிராமங்கள்ல சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம கிராமங்கள் முதற்கொண்டு எல்லாமே கரண்ட் தான். கரண்ட் ஒளி இல்லைன்னு சொன்னா வாழ முடியாது. ஒரு 4-5 மணி நேரம் நைட்டு கரண்ட் இல்லைன்னு சொன்னா சின்ன பிள்ளைங்க அழுகிற சத்தம் எல்லா வீட்லையும் கேட்டு, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ பழகி இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒளியில் வாழ்தல் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளாக நம்ம ஈடுபடுத்தி இருக்கிறோம். ஏன் ஒளியில் நடக்கணும்? ஏன் இருள் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது? அல்லது ஏன் இருளை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், இருளில் வாழ்வது என்பது கிட்டத்தட்ட எப்போதுமே ஒரு பயம் கலந்த ஒரு வாழ்க்கை முறைதான். இருளில் இருப்பது என்பது ஒரு விதமான அச்சத்தில் இருப்பதற்கு சமமாக இருக்கிறார். இடையர்கள் இரவெல்லாம் விழித்திருந்து காவல் காத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். எதற்காக காவல் காக்க வேண்டியிருந்தது? எதிரிகளிடமிருந்து, விலங்குகளிடமிருந்து தன்னுடைய உடைமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்கள் இரவெல்லாம் காவல் காத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படி என்றால் இருள் என்றால் ஒரு அச்சத்தினுடைய அடையாளம், பயத்தினுடைய ஒரு அடையாளம். தீமை செய்கிறவர்கள் அல்லது தவறான பாதையில் போகிறவர்கள் பயன்படுத்துகிற நேரம் எது என்று சொன்னால் இரவுதான். பகலில் என்று சொன்னால்
அல்லது ஒளியில் என்று சொன்னால் திருடன் வருவதற்கு அச்சப்படுகிறான், தீமை செய்வதற்கு மனிதன் அச்சப்படுகிறான். அதுதான் உண்மை. ஆகவே இந்த இருளான சூழ்நிலையில் பேரொளியை கண்ட, விண்ணொளியை கண்ட இந்த இடையர்களுடைய உள்ளத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இடையர்கள் எப்போதுமே ஒரு விதமான பதற்றத்தோடு, ஒரு விதமான எதிர்பார்ப்போடு அங்கே இரவெல்லாம் இருந்தார்கள். இந்த இடையர்கள் காவல் காத்த இடத்தையும் குழந்தை இயேசு பிறந்த இடத்தையும் பார்ப்பதற்கு நான் ஹோலி லேண்ட் டூர் போயிருந்தோம். அப்போ போயிருக்கும் போது அந்த இடத்தை பார்க்க போயிருந்தோம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அவர்கள் எந்த இடத்தில் காவல் காத்தார்கள், எந்த இடத்தில் இயேசு பிறந்தார், அந்த இடத்திற்குள்ளாக உள்ள நுழைச்சி போய் பார்த்தோம்னா இன்னைக்கு பெரிய பெரிய கோயிலாக மாறி இருக்குது. ஆனால் அந்த இடங்கள் அப்படியே பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இயேசு பிறந்த இடத்தையும் இடையர்கள் காவல் காத்த இடத்தையும் அந்த பகுதிகளில் இருந்து அவங்க எவ்வளவு தூரம் நடந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிற காட்சியெல்லாம் பார்க்கிற போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறார். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இடையர்கள் அந்த இரவெல்லாம் காவல் காத்துக் கொண்டிருந்த போது பயமும் ஒரு விதமான பதற்றமும் தங்களுடைய உடைமைகளுக்கு, தங்கள் வாழ்விற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த ஆடுகளுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வந்துவிடக் கூடாது என்கிற நிலையில் அவர்கள் எப்போதும் பாதுகாத்துக் கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த பேரொளி தோன்றுகிறது, விண்ணொளி தோன்றுகிறது. இந்த விண்ணொளியை பார்க்கிற போது இவர்களுடைய உள்ளத்தில் அச்சம் ஏற்பட்டதாக நாம் நூலிலே பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒளியை பார்க்கிற போது எல்லோருக்குமே ஒரு விதத்தில் அச்சம்தான். தவறு செய்கிறவர்கள், பாவம் செய்கிறவர்கள் அல்லது தவறான பாதைகளில் செல்லுகிறவர்கள் ஒளியை பார்க்கிற போது ஒரு விதத்தில் அச்சப்படுவார்கள். ஆனால் இடையர்கள் அச்சப்படுவதற்கான காரணம் என்ன? இவ்வளவு நாளும் இருளிலே வாழ பழகியவர்கள். எங்காவது நம்முடைய வாழ்க்கையில் ஒளி கிடைத்து விடாதா? ஒரு நாளாவது இந்த ஒளியை பயணித்து விட மாட்டோமா? எங்களுக்கு ஆண்டவர் வாழ்க்கை விளக்கேற்றி விட மாட்டாரா என்கிற ஒரு விதமான எதிர்பார்ப்போடு இருந்தவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஒளியை கண்டவுடனே அவர்களுக்கு அச்சம் ஏற்பட்டது. ஆனால் மற்றவர்கள் போல அவர்கள் பயந்து ஓடி ஒளியவில்லை. மற்றவர்கள் போல, திருடனை போல, ஏமாற்றுகிறவனை போல, பாவம் செய்கிறவனை போல ஒளியை கண்டவுடன் பயந்து ஓடி ஒளியவில்லை. மாறாக இடையர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த ஒளியை கண்டவுடனே அவர்களுடைய உள்ளத்தில் மாற்றம் ஏற்படுகிறது. தாங்கள் இந்த ஒளிக்காகத்தானே காத்திருந்தோம், இந்த ஒளி எங்களுடைய வாழ்க்கையில் தென்பட்டு விடாதா என்பதற்காகத்தானே இந்த ஆடுகளை மேய்த்து கொண்டு காலமெல்லாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தது போல அவருடைய வாழ்க்கை இருந்தது. ஆகவேதான் அந்த ஒளி வந்தவுடனே அவர்கள் அச்சப்பட்டார்கள். ஆனால் அந்த ஒளியின் குரலுக்கு செவிமடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, வந்திருந்த இந்த ஒளி, இந்த விண்ணொளி என்பது வெறுமனே ஒளி அல்ல, இயேசுவுடைய காட்சி, இயேசுவுடைய பிறப்பின் காட்சி. நாம் பார்க்கிறோம், சில நேரங்களில் படம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோமே, அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது சில காட்சிகளை அப்படி லேசா ஒரு ஸ்பாட்லைட் மாதிரி காட்டிட்டு முடிச்சிருவாங்க. என்ன காரணம்? அதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, எது முக்கியமான இடம், முக்கியமான காட்சி என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக அது காட்டப்படுகிறது. அதே போல வந்திருந்த இந்த விண்ணொளி என்பது இயேசுவுடைய பிறப்பின் காட்சியை அன்றி வேறொன்று இல்லை. ஆகவேதான் இடையர்கள் இந்த காட்சியை கண்டவுடனே அதை காண வேண்டும் என்கிற ஆர்வம், ஆவல் அவருடைய உள்ளத்தில் அதிகமாக வருகிறது. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இரவில் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தில் ஒளி இல்லாமல் பயணித்தவர்கள் இடையர்கள். ஆனால் இந்த ஒளியை கண்டவுடனே தங்களுக்கு விடிவு வந்துவிட்டது, வாழ்வு வந்துவிட்டது, தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்து விட்டது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆகவேதான் அந்த விண்ணகத்தினுடைய ஒளி அவர்களுக்கு, அந்த ஒளி கடவுளுடைய தூதர் பேசுகிற போது அவர்கள் அப்படியே கீழ்ப்படுகிறார்கள், அந்த ஒளியில் நடக்க பயணப்படுகிறார்கள். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவருமே இந்த ஒளியின் பாதையில் நடப்பதற்காகத்தான் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நமக்கு அழைப்பு தருகிறது. எசாயா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். அங்கு இறைவாக்கினர் வழியாக நமக்கு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. வாருங்கள்,
யாக்கோவின் குலத்தாரே வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். அப்படி என்றால் இதுவரையும் தங்களுடைய வாழ்வு என்ற இருளில் நடந்து வந்த இந்த இடையர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் விடிவு வந்து விடாதா, ஒளி வந்து விடாதா என்று காத்துக் கொண்டிருந்தவர்கள் இந்த பேரொளியில் நடக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் இறைவனை காண்பதற்கான ஒரு பயணம் என்பதை புரிந்து கொண்டார்கள். விவிலியத்திலே நிறைய பேர் இப்படியான ஒளியை கண்டிருக்கிறார்கள் என்று நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க முடியும். மோசேயினுடைய அழைப்பை பாருங்கள். விடுதலை பயண புத்தகம் 3வது அதிகாரத்திலே நமக்கு மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே அழைக்கப்படுகிற போது ஒளியை கண்டார். எரிகின்ற முச்செடியில் ஒளியை கண்டார். அந்த ஒளியை எல்லோரும் தான் பார்த்தார்கள். ஆனால் மோசேக்கு இந்த ஒளி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று பார்ப்பதற்காக போனார். அங்கே அவருடைய வாழ்வில் இறைவனுடைய குரலை கேட்டார். இந்த இடையர்களும் ஒளிகின்ற இந்த எரிகின்ற இந்த சுடர் எப்படிப்பட்டது, விண்ணொளி என்ன சொல்கிறது என்று அவர்கள் கவனித்தார்கள். அங்கே அவர்களுக்கு சொல்லப்பட்டது, அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்கிற செய்தியை வானதூதர் அறிவிக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, நாமும் இந்த ஒளியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதைத்தான் இவ்விழா நமக்கு சொல்கிறார். விவிலியங்களை பார்க்கிறோம். பவுலடியார் அழைக்கப்படுகிற போது அவர் குதிரை மீது ஏறி பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். தமஸ்கு நகரை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். எதற்காக? இந்த மறையை பின்பற்றுகிறவர்கள் யாராக இருந்தாலும், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அழித்து விட வேண்டும் என்கிற எண்ணத்தில் அவர் போய் கொண்டிருக்கிறார். திடீரென்று மின்னலை போன்ற ஒரு ஒளி தென்பட்டது. அந்த ஒளி தென்பட்டவுடனே இதுவரையிலும் அழிக்க வேண்டும் நினைத்த பவுலடியாருடைய வாழ்க்கையில் ஒன்றை ஆக்க வேண்டும், உருவாக்க வேண்டும், இதற்காக உயிரை கொடுக்க வேண்டும் என்று துணிகிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை மாறி போகிறது. காரணம் என்ன? இந்த ஒளியின் குரலுக்கு செவிமடுத்ததுதான். இந்த ஒளி காட்டிய பாதையில் பயணித்த போதுதான் அது இறைவனுடைய ஒளி என்று கண்டுகொண்டார். எப்படி மோசேக்கு அந்த ஒளி இறைவனுடைய ஒளி என்பது வெளிப்படுத்தப்பட்டதோ, எப்படி பவுலுக்கு அந்த ஒளி இறைவனுடைய ஒளியில் வெளிப்படுத்தப்பட்டதோ, அதே போல இடையர்களும் இந்த பேரொளியில் நடக்க ஆரம்பித்தார்கள். என்ன காணுகிறார்கள்? பெரும் மகிழ்ச்சியை காணுகிறார்கள். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவன் நமக்கு தரக்கூடிய அழைப்பினவர் சொன்னால், ஒளியின் பாதையில் நடங்கள், ஒளி உங்களுக்கு காட்டுகிற பாதையில் நடங்கள். ஆண்டவர் அதைத்தான் நமக்கு தெளிவாக சொல்கிறார். யோவான் செய்தி 8வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம், நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்கிறவர் இருளில் நடவார் என்று சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு ஒளியாய் பிறந்திருக்கிறார் என்கிற செய்தியை இடையர்கள் கேள்விப்பட்டு அந்த ஒளியின் பாதைக்கு அவர்கள் பயணப்பட்டார்கள். இதுவரையிலும் இருளில் பயணித்தவர்கள் இருளே வாழ்வாகி விடுமோ என்று இரவெல்லாம் காவல் காத்துக் கொண்டிருந்தவர்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை என்கிற ஒளியை பெற்றுக் கொண்டார்கள். ஆகவே இயேசு காட்டுகிற அந்த ஒளியின் பாதைக்கு நாம் எல்லோரும் பயணிக்க வேண்டும் என்கிற அழைப்பானது நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஒளியில் நடக்க யோவான் எழுதிய திருமுகம், முதல் திருமுகம் 1வது அதிகாரம் 6 முதல் 7 முடிய உள்ள வசனம் நமக்கு சொல்கிறது. வாசியுங்கள். யோவான் எழுதிய முதல் திருமுகம் 1வது அதிகாரம் 6 முதல் 7 முடிய உள்ள வசனங்கள். யோவான் நற்செய்தி அல்ல, முதல் திருமுகம். நாம் இருளில் நடந்து கொண்டு அவருடன் நட்புறவு உண்டு என்போமானால் நாம் பொய்யராவோம், உண்மைக்கேற்ப வாழாதவராவோம். அடுத்த வசனம் வாசிங்க. மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். அன்பு பிள்ளைகளே, அதுதான் மிக முக்கியமானது. நாம் ஏன் ஒளியில் நடக்கணும்? நாம் ஏன் ஒளியில போகணும்? ஏனென்றால் நம்மை படைத்தவர் ஒளியில் இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார். கடவுள் இவ்வுலகை படைக்கிற போதே அப்படி ஒரு படைப்பாக உருவாக்குகிறார். தொடர்ந்து 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம், ஆண்டவருடைய முதல் வார்த்தையே இந்த உலகை உருவாக்குகிற போது கடவுள் தருகிற முதல் வார்த்தையே என்னவென்று சொன்னால், ஒளி தோன்றுக.
இருள் பரவியிருந்த இந்த உலகில், இருளால் நிரப்பப்பட்டிருந்த இந்த உலகில் கடவுள் தரக்கூடிய முதல் அழைப்பே ஒளி தோன்றுக. ஆகவே அந்த ஒளிதான் இயேசுவாய் இன்றைக்கு தோன்றி இருக்கிறார். அந்த ஒளிதான் இன்றைக்கு நமக்கு நடப்பதற்கான பாதையாக இருக்கிறார். ஆகவே இந்த கிறிஸ்து பிறப்பு காலம் ஒளியில் நடக்க நமக்கு அழைப்பு தருகிறது. இருளில் இருந்து விலகி நிற்க நமக்கு அழைப்பு தருகிறது. இருள் போன்ற மனிதர்களிடமிருந்து விலகி நிற்கவும் நமக்கு அழைப்பு தருகிறது. இருள் போன்ற நம்பிக்கையற்றிருக்கக்கூடிய மனிதர்களை விட்டு விலகி இருப்பதற்கான அழைப்பை இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த ஒளியின் பயணத்தில் வாழ அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருமே இந்த இடையர்கள் கண்டுகொண்ட பேரொளியை இந்த நாளில் இந்த கிறிஸ்து பிறப்பு குடியில் நாம் காணுகிறோம். இந்த மீட்பின் திட்டம் இப்படியாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய இந்த மீட்பின் திட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்ட பலர் இந்த பேரொளியை கண்டது போல நாமும் இந்த கிறிஸ்து பிறப்பு நாளில் பேரொளியை கண்டு அவரில் நாம் ஒளிர இறைவனுடைய அருள் கேட்டு பதிலை வந்தாடுவோம். இறைவனை ஆசீர்வதிப்பார். ஆமென்.